வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிஃப்த் சயின்ஸ்ல மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒரு டாபிக் என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல சாலிபிலிட்டி, டென்சிட்டி ஆஃப் லிக்யூட்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லா சிமுலேஷன்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு அழகான பள்ளியில அறிவியல் ஆசிரியர் வகுப்பறைக்கு வராங்க. அவங்க மேஜை மீது ஒரு பெரிய வாளி தண்ணீரை வைக்கிறாங்க. அவங்களோட பையிலிருந்து 4 பொருட்களை எடுத்து வைக்கிறாங்க. ஒன்று கத்திரிக்கோல், ஒரு வெள்ளி முட்கரண்டி அதாவது சில்வர் ஃபோக், சில கோழி குண்டுகள் மார்பிள்ஸ், ஒரு பிளாஸ்டிக் பந்து. ஸோ ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, மாணவர்களை இந்த பொருட்களை தண்ணீருக்குள் போட்டால் என்னவாகும் என்று கேட்குறாங்க. அப்போது வகுப்பில் எப்போதும் அமைதியாக இருக்கும் அமுதன் எழுந்து கத்திரிக்கோல், வெள்ளி முட்கரண்டி, கோழிக்குண்டுகள் மூன்றையும் தண்ணீரில் போட்டான். அவை மூன்று என்ன ஆயிட்டு, கீழே அடியில என்ன ஆயிட்டு போய் முங்கிட்டு, அதாவது சிங்க் ஆயிட்டு. அடுத்து பிளாஸ்டிக் பந்த தண்ணீர்ல போட்டான். அது ஜாலியா மேல என்ன செஞ்சு ஃப்ளோட் ஆச்சு, மிதந்துச்சு. ஆசிரியர் அமுதனை பார்த்து, அமுதா, கோழி குண்டுகள் ஏன் மூழ்கின, பிளாஸ்டிக் பந்து மட்டும் ஏன் மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, கேக்குறாங்க. அமுதன் சிரித்து கொண்டே சொல்றான், கோழி குண்டுகளின் அடர்த்தி அதாவது டென்சிட்டி வந்து நீரின் அடர்த்தியை விட அதிகம். அதனால என்ன ஆயிட்டு, அது முழுகிட்டு சிங்க் ஆயிட்டு. ஆனால் பிளாஸ்டிக் பந்தின் அடர்த்தி குறைவு, மேலும் அதன் உள்ளே காற்று இருக்கிறது. தண்ணீர் தரும் மேல்நோக்கு விசை அப்ஸ்டத் அந்த பந்தை கீழே போக விடாமல் மேலே தூக்கி பிடித்து கொள்கிறது. அதனாலதான் என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்றான். ஸோ ஆசிரியர் பாராட்டி விட்டு, மிகவும் சரி, ஆனா இதுல உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் ஆச்சரியத்துடன் என்ன பாடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஆசிரியர் சொல்றாங்க, இந்த கோழி குண்டுகள் போலதான் நம்மளோட மனதுல தோன்றும் பயம், கவலை, சோம்பல் போன்றவை நம்மளுடைய மனசுல கனமாக்கி நம்ம என்ன செஞ்சிரும், கீழே தள்ளி மூழ்கடிக்கிறோம். ஆனா இந்த பிளாஸ்டிக் பந்து மாதிரி நம்மளுடைய மனதில் இருக்கும் தன்னம்பிக்கை, நேர்மறை எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் திங்க் மற்றும் விடாமுயற்சி, நீங்கள் இந்த பந்தை தண்ணீருக்குள் எவ்வளவு ஆழமாக நீங்க தள்ளினாலும் அது மீண்டும் மீண்டும் என்ன ஆகும், மேலே எழும்பி மிதக்கும். அதே போலதான் தேர்வுல ஒரு கேள்வி கடினமாக இருந்தாலும் அல்லது தோல்வி வந்தாலும் என்னால முடியும் என்று தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் மேலே எழுந்து என்ன செய்வீங்க, சாதிப்பீங்க. ஸோ மாணவர்களே, அனைவரும் மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் கை தட்டினாங்க. அமுதன் அன்றிலிருந்து தன் மனதில் இருக்கும் பயம் என்ற கோழிக்குண்டை என்ன செஞ்சுட்டான், தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கை என்ற பிளாஸ்டிக் பந்தை போல எப்போதும் உற்சாகமாக என்ன செஞ்சான், படிக்க தொடங்கினான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை என்ன செய்யும், மூழ்கடிக்கும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்ம எப்போது என்ன செய்யும், மிதக்க வைத்து வெற்றி அடைய செய்யும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, சாலிபிலிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். சாலிபிலிட்டினா நீரில் கரையும் திறனை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீர்ல வந்து ஒன்று வந்து பாருங்க, ஆஹ் நீர்ல வந்து 2 வகையா கரையும் தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திடப்பொருட்கள் நீர்ல எப்படி கரையுது அப்படிங்கிறத 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று சாலிபுல் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து இன்சாலிபுல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திடப்பொருட்களை நீர்ல போடும்போது அவை கரையும் தன்மையை பொறுத்து என்ன செய்றாங்க, 2 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பாருங்க, சாலிபுல் சப்ஸ்டன்ஸ் அதாவது கரையும் பொருட்கள், நீரில் முழுமையாக கரையக்கூடிய பொருட்கள். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க, இப்போ 2. அதாவது வாட்டருக்குள்ள அப்படியே கரைஞ்சிரணும், அது நமக்கு கண்ணுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள போட்டிருக்கோம் அப்படின்னு செப்பரேட், அதாவது மிக்சிங் ஆயிருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியக்கூடாது. ஸோ 2 சொல்லுங்க பார்ப்போம் எக்ஸாம்பிள். எஸ், கரெக்ட். என்னது, சால்ட், சுகர். சால்ட்டை நீங்க வாட்டருக்குள்ள போடும்போது என்ன ஆகும், நீருக்குள்ள போடும்போது என்ன ஆகும், அது வந்து என்ன ஆகும், நல்லா மிக்சிங் ஆயிரும், நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி சுகரும் அப்படிதான், என்ன ஆயிரும், நம்ம கண்ணுக்கு தெரியாம என்ன ஆயிரும், வாட்டருக்குள்ள மிக்சிங் ஆயிரும். ஸோ அடுத்து இன்சாலிஃபுல்னு சொல்றாங்க.
இன்சாலிபிள்னா கரையாத பொருட்கள். நீரில் எவ்வளவு நேரம் நீங்க கலக்கினாலும் கரையாம அப்படியே இருக்கும் பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இங்க குடுத்துருக்காங்க அப்படின்னா, சாக் பவுடர் குடுத்துருக்காங்க. சாக் பவுடர் குடுத்துருக்காங்களா? அதுக்கப்புறம் சாண்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாடஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னதான் இன்சாலிபுள், அதாவது கரையாத பொருட்கள். நீர்ல நீங்க எவ்வளோ நேரம் போட்டு கலக்குனாலும் கரையாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கலக்கி செஞ்சு பார்ப்போமா? ஸோ இது வந்து கரையுதா? கரையாம இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சால்ட் போடுவோமா? வாட்டர் எடுத்திருக்கோம். நம்ம சால்ட் போடுறோம். என்ன நடக்கு? ஃபுல்லா என்ன ஆயிட்டு டிஸப்பியர் கம்ப்ளீட் இன் வாட்டர். நல்லா என்ன ஆயிட்டு இத கரைஞ்சிட்டு. ஸோ இது வந்து நீரில் கரையும். சரியா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது சுகர். சுகரை கிளிக் பண்ணி போடலாமா? வாட்டருக்குள்ள போடுறோம். சுகரை போட்டாச்சு. ஸோ என்ன நடக்கு? நம்ம சாலிட் சுகர்ல என்னது? சாலிட். சாலிட்ல நம்ம என்ன பார்க்கோம்? நீரில் கரையத்திறன் பார்க்கோம். சால்ட்டும் என்னதான்? அதாவது சாலிட் தான். ஸோ இது வந்து வாட்டர்ல என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்க பாக்கீங்க. இப்போ நம்ம சுகர் போட்டிருக்கோம். என்ன ஆயிருக்கு? டிஸ்அப்பியர் கம்ப்ளீட்லி இன் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆயிட்டு? நல்லா மிக்சிங் ஆயிட்டு. ஸோ இப்போ நம்ம இன்சாலிபிள், அதான் இன்சாலிபிள் 3 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கல்ல. ஒன்னு சாக்கு, ஒன்னு சாண்டு, இன்னொன்னு சாட்டஸ்ட். ஸோ இந்த மூணையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? இன்சாலிபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாக்கை எடுத்து போடுவோமா? சாக் போடும்போது என்ன ஆகுது? டஸ் நாட் டிஸ்அப்பியர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிக்சிங் ஆகல, தனியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆகல? கரையில, நீர்ல என்ன ஆகல? கரையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தால் நம்ம பார்க்க போறது சாண்ட், மணல். மணலை நம்ம தூக்கி என்னச்சுன்னா இந்த வாட்டர்ல போடணும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? டஸ் நாட் டிஸ்அப்பியர், அதாவது நீர்ல வந்து என்ன செய்யல? கரையில அடியில படிஞ்சிட்டு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கடியில என்ன ஆயிட்டு? படிஞ்சிட்டு. மணல் தனியா, நீர் தனியா என்ன செய்யுது? நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ இது வந்து இன்சாலிபுள். ஸோ அடுத்தல பாருங்க சாட்டஸ்ட். சாடஸ்ட் பாருங்க, தூக்கி நம்ம வாட்டருக்குள்ள போட போறோம். என்ன நடக்கும் பாருங்க? தூசி தூக்கி போட்டாச்சு. என்ன ஆகுது பாருங்க? டஸ் நாட் டிஸ்அப்பியர். ஸோ இதுவும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டஸ் நாட் டிஸ்அப்பியர் ஆகும். அதாவது நீர்ல வந்து என்ன செய்யாது? கரையாது. ஸோ இப்போ நீர்ல சாலிட் வந்து எப்படி கரையுது, எதெல்லாம் கரையாது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. அப்படிதானே? ஸோ இப்போ அடுத்தால் நம்ம பார்க்க போறது லிக்விட். அதாவது வந்து பாருங்க, சில திரவம் வந்து அடர்த்தி வந்து அதிகமா இருக்கும், சில திரவங்கள் வந்து அடர்த்தி கம்மியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வாட்டர்ல போடும்போது என்ன நடக்கும்? சில 2 திரவங்கள், அதாவது வேறுபட்ட அடர்த்தி கொண்ட திரவங்களை நீங்க வந்து சேர்க்கும் போது அதோட அடர்த்தி டென்சிட்டி வந்து ஒண்ணு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பாருங்க, இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, லெமன் கொடுத்துருக்காங்க, வினிகர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க, கோகோனட் ஆயில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கெராசின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு அடர்த்தி கொண்ட திரவங்களை, லிக்விடை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறோம்? நம்ம செக் பண்ணி போறோம். செக் பண்ணிட்டு எப்படி இருக்கு, அதோட டென்சிட்டி எப்படி இருக்கு, ஸோ மேலே மிதக்குதா, இல்லை அப்படியே ஒன்று ஒன்று கலக்குதா, நம்ம கண்ணுக்கே தெரியாம என்ன ஆயிரும்? அப்படியே மிக்சிங் ஆயிரும். ஒன்று வந்து பாருங்க, அடர்த்தி கம்மியா இருந்தா என்ன செஞ்சிரும்? மேலே நின்றோம். அடர்த்தி அதிகமா இருந்தா என்ன இருக்கும்? கீழே நிற்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெமனை எடுத்து என்ன செஞ்சு அந்த வாட்டர்ல போட்டுடலாம். இப்போ போடாம என்ன ஆயிருங்க? மிக்சஸ் வெல்னு சொல்லியிருக்காங்க. லெமன் ஜூஸ் கூட இந்த வாட்டர் என்ன ஆயிட்டு? நல்லா மிக்ஸ் ஆயிட்டு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக்சஸ் வெல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தல பாருங்க, வினிகர் போப்புமா? வினிகருக்கு நம்ம தூக்கி இங்க போட்டிருக்கோம். என்ன நடக்கு? வினிகருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? மிக்சஸ் வெல், அதாவது நல்ல வாட்டர் கூட என்ன ஆயிட்டு? நல்லா கரைஞ்சிட்டு, அதாவது கண்ணுக்கே தெரியாம நல்லா கரைஞ்சிட்டு. ஸோ இப்போ அடுத்தல பாருங்க, அதோட ரெண்டோட டென்சிட்டி ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு? சேம் ஆயிட்டு. ஒன்னோட ஒன்று என்ன ஆயிட்டாங்க? சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தல பார்க்க போறது மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில நம்ம என்னச்சுக்கிட்டோம்? வாட்டர் கூட இது பண்றோம். என்ன நடக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, மஸ்டர்ட் ஆயிலோட அடர்த்தி என்ன இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிட்டு? மேலே நிக்குது. ஸோ நீரினோட அடர்த்தி ரொம்ப அதிகம். ஸோ அதனால என்ன இருக்கு? அடியில இருக்கு. ஸோ இப்போ மஸ்டர்ட் ஆயில் எதுக்கு நிக்குன்னு தெரியுதா? மஸ்டர்ட் ஆயிலோட அடர்த்தி வந்து என்ன இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கனால மேலே நிக்குது. ஸோ டஸ் நாட் மிக்ஸ், என்ன ஆயிட்டு? நீர் கூட மிக்சர் ஆகல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்தல் நம்ம பார்க்க போறது கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயிலை நம்ம வாட்டர் கூட என்ன செய்வோம்? அப்ளை பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கு?
இப்போ உங்களுக்கு நடக்கா இவன் பாருங்க டஸ் நாட் மிக்ஸ் சொல்லிட்டாங்க. இதுவும் என்ன ஆயிடுச்சு, கோகனட் ஆயிலோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டஸ் நாட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தல பார்க்க போறது கெராசின். கெராசின் தெரியும்ல நம்ம எல்லாத்துக்கும், மண்ணெண்ணெய். ஸோ இது வந்து பாருங்க எப்படி, இதோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இப்ப நடக்குது. இப்ப பாருங்க என்ன சொல்லிட்டாங்க, டஸ் நாட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் என்ன, டென்சிட்டி இதோட இதோட டென்சிட்டி என்னதான் ரொம்ப கம்மி தான். நீரோட அந்த ஆயிலோட டென்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, அடர்த்தி குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெமன்ல எப்படி இருந்துச்சு, வினிகர்ல எப்படி இருந்துச்சு, மஸ்டர்ட் ஆயில் எப்படி இருந்துச்சு, கோகனட் ஆயில் எப்படி இருந்துச்சு, ஹெராசின்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சாலிட்ல பார்த்தோம் அப்படிதானே, சாலிட்ல எப்படி கரையுது அப்படி, வாட்டர்ல எப்படி கரையுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது அதோட அது லிக்விட்லா இருக்கிறத ரெண்டு ஒரே இதுல கலக்கும் போது, திரவத்துல கலக்கும் போது என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எதெல்லாம் சாலிபுல், எதெல்லாம் இன்சாலிபுல், திரவத்துல கலக்கும் போது எப்படி அதோட மிக்சிங் வந்து லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு சிமுலேஷன் இருக்கு. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். சிங்கிங்னா என்ன, தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா முழ்குதல், ஃப்ளோட்டிங்னா மிதத்தல். அதாவது ஒரு பொருள் நீரில் மிதப்பதோ அல்லது முழ்குவதோ என்பதை தீர்மானிப்பது அப்பொருளோட டென்சிட்டி, அதாவது அடர்த்தின்னு சொல்லுவாங்க. மற்றும் நீர் கொடுக்கும் அப்த்ரஸ்ட் போஸ், அதாவது மேல் நோக்கு விசைய சொல்றாங்க. ஒரு பொருளை நீர்ல மூழ்கடிக்கும் போது நீரானது அப்பொருளின் மீது மேல் நோக்கு விசையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு தான் அப்த்ரஸ்ட் அல்லது அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், மேல் நோக்கு விசை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ஒரு பொருளை நீர்ல வந்து மூழ்கடிக்கும் போது நீரானது அப்பொருளின் மீது மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்கும். இதுக்கு வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அல்லது அப்வர்ட் ஃபோர்ஸ், தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மேல் நோக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். தண்ணிக்குள்ள போட்டோன்னு என்ன ஆயிரணும், சிங்கிங் ஆயிரணும், அதாவது முழுகிடணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் எக்ஸாம்பிள். அப்புறம் மிதக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க யாராவது ஒருத்தர். எஸ் கரெக்ட். என்னது, காயின் எடுத்துக்கலாமா, நாணயம். ஸோ நாணயத்தோட அடர்த்தி, அதோட எடை, அது மட்டும் இல்லாம நீர் கொடுக்கும் அப்த்ரஸ்ட் போஸ் எல்லாமே என்னது அதிகம். ஸோ நாணயோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆயிரும், நாணயம் வந்து என்ன ஆயிரும், தண்ணிக்குள்ள போட்ட உடனே ஜிங்க் ஆயிரும், மூழ்கிரும். ஸோ அடுத்தல எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க எம்டி வாட்டர் பாட்டிலில் பாருங்க, உள்ள காற்று இருக்கும், அடர்த்தி ரொம்ப கம்மி, எடை. ஸோ இதில் நம்ம வாட்டரில் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மேல் நோக்கு விசை என்ன பண்ணும் அப்படின்னா பாட்டில் வந்து மேல் நோக்கி தான் தள்ளும். ஸோ என்ன ஆகும், அந்த வாட்டர் பாட்டில் வந்து என்ன ஆகும், மிதக்கும், ஃப்ளோட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தெரியுமா, ஃபிஷ் அதாவது மீன் தன்னோட உடலை வந்து செயல்படும் அப்த்ரஸ்ட் போஸை சுயமாக கட்டுப்படுத்தும் தன்மையை என்ன செஞ்சிருக்கு, பெற்றிருக்கு. அதனால தான் நீரின் மேற்பரப்புல மிதக்கிறதுக்கும் நீருக்குள்ள ஆழமா செல்லுவதுக்கும் இந்த மீனுக்கு வந்து முடியுது. இந்த அப்த்ரஸ்ட் போஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு மீனால முடியும். ஸோ அதனால தான் அவங்க மேலே போவாங்க, கீழே வருவாங்க. ஸோ அதனால என்ன நடக்குது, அவங்க வந்து அந்த அப்த்ரஸ்ட் போஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆப்பிள் நீங்க வந்து வாட்டருக்குள்ள போடுங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும். நீங்க சிசர் போட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், முங்கிரும். அப்புறம் வந்து பாருங்க, மார்பிள்ஸ் போட்டா அதுவும் என்ன ஆயிரும், முங்கிரும். பிளாஸ்டிக் பால் போடுங்க, அதுவும் மேலே நிற்கும். ஸோ இது எல்லாம் எப்படி எந்த மாதிரி இதாகுது, ப்ரொசீஜரால மூலமா ஆகுது அப்படிங்கிறத இப்போ ஒரு சிமுலேஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திரவத்தை விட அடர்த்தி குறைந்த பொருள் வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது திரவத்தை விட அடர்த்தி குறைந்த பொருள், நீங்க வந்து ஒரு பொருளை, அடர்த்தி குறைந்த பொருளை உள்ள நீருக்குள்ள போடுறீங்க. நீரோட அடர்த்தி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீரோட அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஆப்ஜெக்டோட அந்த பொருளோட அடர்த்தி வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், முங்கிரும். ஸோ இது இப்போ
பொருள் மிதக்குமா மூழ்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்க ஆப்ஜெக்ட் டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொருளோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளூயிட் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது நீரோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அனிமேஷன் மூலமாக செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 எடுத்திருக்கோம் சரியா. 2 கிராம் அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பொருள் எடுத்திருக்கோம். அடுத்தல ஃப்ளூயிட் டென்சிட்டி பாருங்க 2 5 நம்ம 5 வச்சுருக்காங்க. ஸோ இதோட பாருங்க என்ன நடக்குது நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா. மிதந்துட்டு. ஏன்னா பொருளோட டென்சிட்டி ரொம்பவே கம்மி. நீரோட டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. 5 குடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது? உங்களுக்கு வந்து என்ன ஆகுது? பொருள் வந்து என்னது மிதக்குது. ஸோ இது நீங்க வந்து பொருள பாருங்க நல்லா குறைச்சு வருங்க. பொருளோட இத வந்து நம்ம குறைச்சுக்கிட்டே வருவோம். என்ன வருங்க? குறைச்சிட்டே வரும்போது மேல வந்துரும். ஃபுல்லா மேல வந்துரும். பாருங்க. என்ன ஆயிட்டு பொருளோட டென்சிட்டி குறையும்போது என்ன ஆகும்? மேல வந்துகிட்டே இருக்கும். பொருளோட டென்சிட்டி நம்ம இன்கிரீஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே முங்கிரும். டென்சிட்டி பண்ணும்போது பாருங்க அப்படியே முங்கிரும். நம்ம ஃபுல்லா பண்ணி விடுங்க முங்கிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இது பண்ணுது? பொருளோட டென்சிட்டி அதிகமா இருந்தா என்ன ஆகும்? முழ்கும். அப்புறம் ஃப்ளூயிடோட டென்சிட்டி என்ன இருக்கும்? கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? இத மிதக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்க. இப்போ நம்ம ஃப்ளூயிட வந்து குறைச்சிருவோமா? இல்ல 2மே சரிசமா வச்சு பார்ப்போம். இது ஒரு 2.5 வைப்போம். இது ஒரு 2.5 வைப்போம். 2மே என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? இப்போ 2மே சரிசமா வச்சனால என்ன அடியிலயும் போகல. என்ன சர்ஃபேஸ்ல அடியில் உள்ள சர்ஃபேஸ் லைட்டா டச் ஆயிட்டு இருக்கு. அதாவது 2 அடர்த்தியும் சமமா இருப்பதனால பொருள் திரவத்தின் நடுப்பகுதியில என்ன செய்யும்? நின்னுக்கிடும். என்ன ஆகுது? நடுப்பகுதியில நிக்குது. ஸோ இதை நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு தெரியும். என்ன இருக்கு? நடு மத்தியில நிக்குது. ஸோ இப்போ அடுத்தல வந்து பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிங்குக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? பொருளின் அடர்த்தி வந்து திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்? பொருள் வந்து அடியில வந்து முங்கிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மிதக்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? திரவத்தின் அடர்த்தி வந்து குறைவா இருக்கணும். இப்போ நீங்க நம்ம திரவத்தின் அடர்த்தி வந்து நம்ம குறைவா வச்சிருந்தோம் அப்படின்னா இதோட அடர்த்தி அதிகமா இருக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? முங்கிட்டு. இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது அடர்த்தி பொருளோட அடர்த்தி வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளூயிட் அதாவது திரவத்தினோட டென்சிட்டி குறைவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிரும்? முங்கிரும். ஸோ அதே இது நீங்க திரவத்தோட டென்சிட்டி அதிகமா இருந்து ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மிதக்கும். ஸோ 2மே நம்ம சரிசமமா வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? திரவத்தின் நடுப்பகுதியில வந்து செஞ்சு நின்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங்னா எப்படி நடக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம அடுத்தல பார்க்க போகிறது ஒன் வேர்டு வந்து பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் வேர்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் ஆர் த 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டர்? அதாவது பொருட்களின் 3 நிலைகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? சாலிட் அண்ட் லிக்விட், சாலிட் அண்ட் லிக்விட் அண்ட் கேஸ், சாலிட் அண்ட் லிக்விட் அண்ட் மெல்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 3ல் எது வரும்? எஸ் கரெக்ட். எது வரும்? சாலிட், லிக்விட், கேஸ். அதாவது 3 மேட்டர்ல 3 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று சாலிட், அடுத்து லிக்விட், அப்புறம் கேஸ். அதாவது திட, திரவ, வாயு 3 நிலைகள்லயும் மேட்டர் வந்து இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போமா? எஸ் கரெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சாலிட் அதாவது திடப்பொருளுக்கான திண்ம பொருளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? வாட்டர் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, பேப்பர் கொடுத்துருக்காங்க. வாட்டருங்கிறது என்னது? லிக்விட். ஆக்சிஜன் வந்து கேஸ். பேப்பருங்கிறது சாலிட். ஸோ இதில் 3 வச்சுமே நீங்கள் வந்து சொல்லிடலாம். எது வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். எது வரும்? பேப்பர்.
மூணாவது பாப்போமா? டஸ் எ சாலிட் ஹேவ் ஃபிக்ஸட் ஷேப்? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திடப்பொருளுக்கு நிலையான வடிவம் உள்ளதா அப்படின்னு கேட்காங்க. எஸ்ஸா நோவா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். என்னது வேணும்? எஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாலிடுக்கு வந்து எல்லாமே உருவம் இருக்கும். ஆனா லிக்விடுக்கு வந்து அது எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன செஞ்சிரும்? மாறிடும். கேஸ் வந்து எல்லா இடத்துல என்ன ஆயிரும்? பரவி தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டஸ் எ சாலிட் ஹாவ் எ ஃபிக்ஸட் வால்யூம்? அதாவது திடப்பொருளுக்கு நிலையான பருமன் அல்லது என்ன சொல்றாங்கன்னா கன அளவு இருக்கா அப்படின்னு கேட்காங்க. திடப்பொருளுக்கு வந்து பருமன் அல்லது கன அளவு இருக்கா அப்படின்னு கேட்காங்க. எஸ்ஸா நோவா? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். எஸ் கரெக்ட். எஸ் வரும். திடப்பொருளுக்கு என்ன வரும்? கன அளவு கண்டிப்பா வரும். அடுத்தால 5th கொஸ்டின். த சாலிட் கேன் பி கம்ப்ரஸ்ட்? அதாவது திடப்பொருளை அமுக்க அல்லது சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ கொடுத்துருக்காங்க. சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? அமுக்கவோ, இந்த திடப்பொருள் நீங்க ஒரு கல்ல கையில எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்க வந்து அமுக்கவோ அல்லது சுருக்கவோ உங்களால முடியுமா? ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. முடியாது தானே? அப்ப என்ன வரும்? எஸ் கரெக்ட். என்ன வரும்? ஃபால்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? A sponge is a solid but I can compress it. Why? ஸ்பாஞ்ச வந்து ஒரு திடப்பொருள். ஆனா அதை ஏன் அமுக்க முடியுதுன்னு கேட்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? பிகாஸ் தி ஸ்பாஞ்ச் டஸ் நாட் கண்டெயின் ஏர் ஸோ வி கேன் கம்ப்ரெஸ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஏர் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்க நத்திங் ஆஃப் திஸ், இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிகாஸ் தி ஸ்பாஞ்ச் கண்டெயின் ஏர் ஸோ வென் வி கம்ப்ரெஸ் தி ஏர் இஸ் தி சிக்யூட்ஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன வரும்? ஏன்னா ஸ்பாஞ்சில் இதில் வந்து காற்று இருக்கு, நம்ம அதை அமுக்கும் போது காற்று வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் எது வர? யாராவது சொல்லுங்க வைப்போம். எஸ் கரெக்ட். இதுதான் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? த லிக்விட் கேஸ் டிஃபைன் ஷேப்? அதாவது திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திரவத்திற்கு வடிவம் உண்டா? ட்ரூவா ஃபால்ஸா? நான் இப்பதான் சொன்னேன். திரவத்தை நம்ம எந்த இதுல ஊத்துறோமோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன செஞ்சிரும்? மாறிடும். ஸோ நம்ம வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க? லிக்விட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இதுக்கு சேஃப் உண்டு, வடிவம் உண்டுன்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். என்ன செய்யாது? வடிவம் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த லிக்விட் கேன் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திரவம் பாயும் தன்மை உடையது. இப்போ நீரை நீங்க வந்து ஒரு டம்ளர் நீர் எடுத்திருக்கீங்க, கீழே ஊத்துறீங்க, என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகும்ல. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் கொஸ்டின். எஸ் கரெக்ட். எது வரும்? எஸ். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சாம் போர் 100 ml of water from a beaker into a conical flask. Does the volume of the water remain the same அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாம் வந்து 100 மில்லி லிட்டர் தண்ணீரை ஒரு முகவிலிருந்து பீக்கர் அதாவது கூம்பு குடுவைக்கு ஊற்றுகிறான். அப்போ தண்ணீரின் கன அளவு பருமன் மாறாமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதில் மாற்றும் போது அதனுடைய பருமன் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ. அடுத்தது எஸ் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ் தான் வரும். ஏன்னா அதுக்கு நிலை எதில் ஊற்றினாலும் அதோட கன அளவு அதோட பருமன் வந்து என்ன செய்யாது? மாறாது. ஸோ உங்களுக்கு எஸ் தான் வரும். சரியா? ஸோ அடுத்தால கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து உங்களுக்கு வரும்? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க?
ஆ, ஒரு நிமிஷம். Has a definite shape and definite volume and cannot be compressed. அப்புறம் has not definite shape and volume and cannot be compressed. அப்புறம் has not defined shape and volume and can be compressed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாயு வந்து எப்படி இருக்கும், என்ன ஷேப்ல இருக்கும்? வாயுவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது, கன அளவும் கிடையாது. இத அமுக்கவும் சுருக்கவும் என்ன செய்யும், முடியும். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த ஹேஸ் நாட் டிஃபைன் இந்த இதான் வரும். சரியா? இப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். என்ன கொடுத்துருக்காங்க? த கேஸ் கேனாட் ஸ்ப்ரெட் அவுட்னு சொல்லியிருக்காங்க. த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? கேனாட் ஸ்ப்ரெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் வந்து எல்லா இடத்துலயும் என்ன செய்யும், வேகமா நகரும். கேனாட் அடுத்த கொஸ்டின் கேனாட் ஸ்ப்ரெட் அவுட் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாயுவால் பரவ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ட்ரூவா ஃபால்ஸா? இது வந்து ஃபால்ஸ் வரும் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த மூவ் குயிக்லி இன் ஆல் டைரக்ஷன் கேஸ் லிக்விட் சாலிட் கொடுத்துருக்காங்க. இதுல மூணுல எது வரும்? அதாவது அனைத்து திசைகள்லயும் வேகமா நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா திசைக்கும் போனோம் அப்படின்னா எதால முடியும்? கேஸா, லிக்விடா, சாலிடா? எஸ், கரெக்ட், கேஸ். அடுத்த கொஸ்டின் த வாட்டர் ஹியர் இஸ் இன் தி டேஷ் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது லிக்விடா, கேஸா, சாலிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேஜ்ல இருக்கும்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கேஸுங்கிறது வாயு எல்லா திசையிலும் போகும். சாலிடுங்கிறது ஒரே இடத்துல இருக்கும். லிக்விடுங்கிறது திரவ நிலையில இருக்கும். ஸோ வாட்டர் என்ன நிலையில இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கரெக்ட், லிக்விட். அடுத்த கொஸ்டின் த வாட்டர் ஹியர் இஸ் இன் தி டேஷ் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து ஐஸ் கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க பிக்சரில். இதில் லிக்விட், கேஸ், சாலிட். ஸோ இதில் மூணில் எது வரும்? சாலிட். எஸ், கரெக்ட், இதுதான் வரும். ஏன்னா ஐஸ் கியூப் வந்து உங்களுக்கு திட நிலையில இருக்கு. ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு என்ன இருந்து திரவ நிலையில இருந்து லிக்விட்ல இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த நம்ம கொஸ்டின் பாருங்க. ஹவு கேன் ஏ சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் தனது நிலையை எவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும்? பை கெய்னிங் ஹீட் அல்லது பை லாஸிங் ஹீட் அல்லது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் தனது நிலையை எவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வரும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கரெக்ட், ஏயும் பியும் வரும். அதாவது வெப்பத்தின் பெறுவதன் மூலம் வெப்பத்தை இழப்பதன் மூலம் ரெண்டுமே என்ன செய்யும்? ஒரு பொருள் வந்து செய்யும். ஸோ இப்போ அடுத்த இதுல வந்து ஏ பிளஸ் பி தான் வரும். அடுத்தால வாட் ஹேப்பன்ஸ் டு தி மேட்டர் வென் இட்ஸ் கெயின் ஹீட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெல்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தால ஃப்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது வரும்? ஒரு பொருள் வெப்பத்தை பெறும்போது அதற்கு என்ன நிகழும் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணும்? மெல்ட் ஆகுமா, ஃப்ரீஸ் ஆகுமா? எஸ், கரெக்ட், என்ன வரும்? மெல்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஒன் வேர்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங் பார்த்தோம். அதாவது எப்படி டென்சிட்டி எப்படி எதனால எப்படி முழுகுது, எப்படி மிதக்குது, அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் சாலிபிலிட்டி நீரில் எப்படி திடப்பொருள் எப்படி கரையுது, அப்புறம் திரவ பொருள் எப்படி கரையுது அப்படின்னு பார்த்தோம். டென்சிட்டி ஆஃப் லிக்யூட்ஸ் பார்த்தோம். அதாவது அது எப்படி அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது எப்படி முங்குது, அடர்த்தி கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி மேலே நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ டிக்டேஷன் வந்து பார்க்கலாம். ஒரு நோட்டை எடுத்து எழுதிக்கோங்க.
அப்த்ரஸ்ட் மேல்நோக்கு விசை. டென்சிட்டி அடர்த்தி. சாலிபிலிட்டி கரைதிறன். இன்சாலிபிள் கரையாதது. பயான்சி மிதப்பு தன்மை. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். ஸோ எந்த பொருட்கள்லாம் தண்ணியில் போட்டால் மிதக்கும், எந்த பொருட்கள்லாம் தண்ணியில் போட்டால் மிதக்கலை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஹோம் ஒர்க்காக நீங்கள் எழுதி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நடத்துனதுலேருந்து யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லையா? ஓகே, நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.